ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். ஓகே, இன்றைக்கி நம்ம பாண்டவர்கள் மூத்தவரான யுதிஷ்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கு நான் வச்சுருக்கிற டைட்டில் த கிங் யுதிஷ்டரா பார்ட் 5. ஓகே, தம்ப்நெயிலை பார்த்து ஆச்சரியமாக எக்ஸைட்டடாக உள்ளே வந்த நீங்கள் என் முகத்தை பார்த்தோன்னே குதிச்சு ஓடிடாதீங்க, உள்ளேயே இருங்க. என்ன காரணம்னா, உங்களுக்காக நான் எக்ஸைட்டடாக சூப்பரான நிறைய வீடியோஸ், கிளிப்ஸ், இமேஜஸ் வச்சுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தியே வைய ஆடி போயிருவே ஆடி. அந்த அளவுக்கு சூப்பரான வீடியோஸும் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். இந்த வீடியோ நிச்சயமாக த்ரில்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம். ராஜசூயன்னு சொல்கிற வேள்வி பயங்கரமாக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சோடனே எல்லா அரசர்களும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு சில அரசர்கள் தவிர, ஒரு சில அரசர்கள் குறிப்பாக நம்ம துரியோதனனும் சகுனியும் இந்திரா பிரசத்தில் கொஞ்ச நாளில் இருக்காங்க. கூடவே கிருஷ்ணருடைய ஒரு சில மனைவிகளும் அங்கே தங்கி இருக்காங்க. அப்போது துரியோதனன் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாயா சபைக்கு போகிறாரு. இந்த மாய சபை என்னது? இந்த மாய சபை தான் யுதிஷ்டனுக்காக வேண்டி மாயான்னு சொல்கிற ஒரு தனவ ஆர்கிடெக்ட், ஒரு செலிஸ்டியல் ஆர்கிடெக்ட் யுதிஷ்டனுக்காக இந்த மாய சபையை கட்டி கொடுத்துருப்பாரு. இந்த மாய சபையை சுற்றி பார்க்கறதுக்காக துரியோதனன் போகிறாரு. காரணம், ஆரம்பிக்க வேணாமா போகிறாரு. அப்போது போய் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு மாய சபை. இது வரைக்கும் துரியோதனுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆச்சரியமான மாய சபையை துரியோதனன் பார்த்ததே இல்லை. உள்ள பூந்தோனிய பயங்கரமான ஸ்பேஸு, நிறைய ஸ்பேஸு உள்ளுக்கு. அது மட்டும் இல்லாமல் பில்லர்ஸு 50லேருந்து 100 அடி உயரம் பில்லர்ஸு. இந்த பில்லர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்தால் செய்யப்பட்ட பில்லர்ஸு, இரும்பால் செய்யப்பட்ட பில்லர்ஸு, அப்புறம் வெள்ளினால் செய்யப்பட்ட பில்லர்ஸு. அந்த பில்லர்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஸ்டோன் ஒர்க்ஸ். அந்த ஸ்டோன்லாம் டைமண்ட், ரூபி, மரகதம், கோமேதகம் எல்லாம் ஸ்பார்க்கிளிங் பண்ணுற ஸ்டோன்ஸு. நாக்காளி சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சிம்மாசனம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம், வெள்ளி, அதில் வைர கல், அதில் ஸ்டோன் ஒர்க்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஸ்டோன் ஒர்க்ஸு, ஏகப்பட்ட டெக்கரேஷன். அந்த பில்லர்ஸ்களை பக்கத்தில் ஏகப்பட்ட சிலைகள், பெண் சிலைகள், தங்கத்தால் செய்யப்பட்ட சிலைகள், வெள்ளினால் செய்யப்பட்ட சிலைகள், அப்புறம் உயரமான பயங்கரமான செண்டலியர்ஸ், கீழே மார்பிள், கல்ஸு, டைல்ஸு ஸ்பார்க்கலிங் பண்ணுறது. உள்ளுக்கு பூந்தோன்னிய நம்ம உலகத்தில் இல்லை, சொர்க்கத்தில் தான் இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா ஜவ்வாது, சாம்பிராணி, தூபமானலாம் வரும் இல்லையா? அதே மாதிரி அந்த மாய சபைக்குள்ளே பூந்த உடனே ஒரு வகையான செலிஸ்டியல் ஸ்மெல், நம்ம சொர்க்கத்தில் தான்ப்பா இருக்கோம், நம்ம உலகத்தில் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் துரியோதனோட மைண்டு ரொம்பவும் டிஸ்டர்ப் ஆகுது. என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்க, இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்ட்டு துரியோதனன் என்ன பண்ணுறாரு, அந்த அழகெல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டே வராரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுது, ஒவ்வொரு வால் ஒவ்வொரு கதை சொல்லுது, ஒவ்வொரு செம்பர் ஒவ்வொரு கதை சொல்லுது. முடிஞ்ச புராணங்களில், ராமாயணம் இதுமாரி புராணங்களில் செவரில் மூரால் செஞ்சு வச்சுருந்தாங்களாம். இப்படி வினோதமான விஷயங்கள் நிறைய பார்த்துக்கிட்டே வந்தாராம். அப்போது துரியோதனன் வந்துக்கிட்டு இருக்காரு. கீழே மார்பிள் கல், அந்த மார்பிள் கல்லுக்கு பக்கத்தில் நிறைய பில்லர்ஸு, அந்த பில்லர்ஸ் மேலே ஒரு மேசிஃபான பெல்கனி. அந்த பெல்கனியில் திரௌபதியும் கிருஷ்ணனுடைய மனைவிகளும் உலாவிக்கிட்டு இருக்காங்களா, பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ துரியோதனன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது துரியோதனன் என்ன பண்ணுறாரு, ஒரு மார்பிள் கல் மேலே காலை வைக்கிறாரு. காலை வச்சோடனே அப்படியே வலிக்கு அடித்து பின்னாடி பொத்துன்னு விழுறாரு. பொத்துன்னு விழுந்து அவர் துரியோதனன் எங்கே போய் விழுறாரு தெரியுமா? ஒரு தண்ணியில் போய் அப்படியே விழுந்துட்டாராம்.
சட்டையோட கிரீடத்தோட நகையோட அப்படி விழுந்துட்டாராம். அவர் உடம்பு அப்படியே தொப்பே நினைஞ்சு போச்சான். அவர் கீழே விழுந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா, துரியோதன் நினச்சிக்கிட்டாரு நம்ம மார்பிள் டைல்ஸ் மேலே தான் நடந்து போகிறோன்னு. அது ஆக்சுவலி மார்பிள் டைல்ஸ் இல்லை, அது வந்து ஒரு போன். அந்த போனை பார்க்குறதுக்கு, அந்த அந்த இடத்த பார்க்குறதுக்கு, அந்த கிட்டத்தட்ட ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு அழகான ஃபவுண்டன். அங்கே வந்து ஃபவுண்டன் இல்லை, ஆனால் வந்து ஒரு பாண்ட். அந்த பாண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து மார்பிள் கல் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்குமா. பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரியே இருக்காது, அது பார்க்குறதுக்கு மார்பிள் கல் மாதிரி இருக்கும். அப்போ துரியோதன் நினச்சிட்டாரு மார்பிள் கல் தானே, டைல்ஸ் தான் நினச்சி கால் வச்சுன்னு வலிக்கி விட்டுருச்சு. வலிக்கி விட்டுட்டு துரியோதன் போய் பின்னாடி அப்படியே வந்து விழுந்துடுறாரு. இந்த காட்சியை பார்த்த உடனே பல்கனியிலேருந்து இந்த காட்சியை திரௌபதி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே திரௌபதி கூட இருக்கிற மற்ற குவீன்ஸ்லாம் உளுந்து கைத்தட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை யார் பார்க்குறானாக்கா பீமன் பார்த்துட்டார். சொல்லவா வேணும், பீமன் வந்து சிரிப்பில் வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோட் வெடிக்கிறாராம். இப்போ திரௌபதியும் சிரிக்கிறாங்க, மற்ற குவீனும் சிரிக்கிறாங்க, பீமனும் சிரிக்கிறாரு. அப்புறம் அந்த ஹாலில் இருக்கிற மற்ற குவீன்ஸ் அண்ட் கிங்ஸு கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்து யார் வேணாக்கா யுதிஷ்டிரன் வந்து பாஸ் பாய் பண்ணுறாரு. பாஸ் பாய் பண்ணானே யுதிஷ்டிரன் உடனே திரௌபதி ஏச, திரௌபதி பேசாம இரு, ஒருத்தன் கீழே விழுந்து அப்போ தான் சிரிப்பாங்கன்னு சொல்லி யுதிஷ்டிரன் வந்து ஏசுறாரு. நீங்கள் பாருங்கள், நான் ஒவ்வொரு தடவையும் வந்து யுதிஷ்டிரன் வந்து த கிங் யுதிஷ்டிரா, த ஒன்லி கிங் மேக்கர்னு யுதிஷ்டிரன் நான் கூப்பிட்றதுக்கான காரணம் என்ன? காரணம், யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, அவங்கள மதிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு கிங்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு நல்ல குவாலிட்டி. யுதிஷ்டிரன் பிறக்கும் போதே அவர்கிட்ட இவ்வளோ குவாலிட்டி இருந்துச்சான். உடனே யுதிஷ்டிரன் இன்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாரு, போயிட்டு வேற மாற்று துணியை கொண்டு வந்து துரியோதனுக்கு கொடுங்க அப்படின்ட்டு. உடனே வேற மாற்று துணியை கொண்டு வந்து துரியோதன் கொடுக்குறாங்க. துரியோதன் அதை போட்டுக்கிறாரு. போட்டோடனே யுதிஷ்டிரன் துரியோதனிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. துரியோதனா மன்னிச்சிருங்க, அவங்க தெரியாமல் சிரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ துரியோதன் சொல்கிற, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. வார்த்தையெல்லாம் துரியோதனை டேக் இட் ஈஸின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் வயிறு அப்படியே கப்பான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே முகம் அப்படியே வாடி போய் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். அப்புறம் துரியோதனன் வந்து வேறு துணியை போட்டுக்கிட்டு மறுபடியும் சுற்றி பார்க்குறத கண்டினியூ பண்ணுறாரு. கண்டினியூ பண்ணும்போது அதேமாதிரி ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு வந்த உடனே பில்லர்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு கதவு, அந்த கதவு வந்து திறந்துருக்கு. அப்போ துரியோதன் என்ன பண்ணுறாரு, திறந்து இருக்கிற அந்த கதவுக்குள்ள நுழைஞ்சிட்டார். நுழைஞ்ச உடனே துரியோதனுடைய முகமும் மூக்கும் அந்த கதவில் போயிட்டு ஒற்றே அடி. அவர் நினச்சிக்கிட்டாரு கதவு திறந்து தான் இருக்குன்னு. ஆக்சுவலி பார்க்கறதுக்கு தான் கதவு திறந்துருக்கா மாதிரி இருக்குது, ஆனால் கதவு திறந்து இல்லை, கதவு ஆக்சுவலி சாத்தி இருக்கு. அதனால தான் அது வந்து மாயா சபைன்னு சொல்கிறது. அப்போ ரெண்டாவது தடவை துரியோதனுக்கு இங்கே அடி விழுந்துருது. மூணாவது செம்பர். அந்த மூணாவது செம்பர் நீ பார்த்தீங்கன்னாக்கா அதேமாரி பில்லர்ஸு, அந்த பில்லர்ஸு அந்த அங்கே மேலே தூணை தாங்கிட்டு இருக்குது. நடுவில் வந்து ஒரு பெரிய கதவு. அந்த கதவு பார்த்தீங்கன்னா இந்த கதவு சாத்தி இருக்கு. அப்போ இந்த கதவு சாத்தி இருக்கேன்னு சொல்லிட்டு துரியோதன் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து போகிறாரா. ஆனால் அது ஆக்சுவலி சாத்தியில் அந்த கதவு திறந்துருக்கு. ஸோ மூணாவது தடவை அந்த கதவு முன்னாடி வந்து துரியோதன் வந்து ஸ்டன் ஆகுறாரு. ஸோ மூணாவது தடவை துரியோதனனுக்கு இந்த மாயா சபையில் அடி விழுவுது, அடி வாங்கிட்டாரு. அடி வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சு போகிறார். உள்ளே நுழைஞ்சு போகும்போது ஒரு பெரிய செம்பர். அந்த செம்பருக்குள்ளே, அந்த அறைக்குள்ளே வந்து பெரிய பெரிய தூண்களுக்கு வெளியே வந்து சிலைகள் இருந்துச்சான். சிலைகள் வந்து தூண்களாக மாறி மேலே இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சா, மேலே இருக்கிற தூணை பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சான். இந்த சிலைகள்லாம் ஒவ்வொன்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட சிலைங்க. இந்த சிலைகள் எல்லாமே பெண் சிலைங்க. இந்த சிலைகள்லாம் பார்க்குறதுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அழகாக இருந்தது. இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த சிலைகளை நம்ம உத்து பார்த்தோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இந்த சிலைகள் டக்குன்னு உயிர் வந்துடுமா.
டக்குன்னு முழிச்சு நம்மளை பார்க்குமா, டக்குன்னு தலை திருப்பி நம்மளை பார்க்குமா, டக்குன்னு தூண்லேருந்து குதிச்சுட்டு வெளியே வந்துட்டு நம்மளை சுற்றி சுற்றி ஆடுமா, நம்ம கையை பிடிக்குமா, நம்மளை தொடுமா, நம்மளை பார்க்குமா, நம்மளை சுற்றி சுற்றி ஓடுமா, டான்ஸ் ஆடுமா, பேசுமா, மறுபடியும் போயிட்டு செவுத்தோட செவுடாக உட்காந்துக்குமா. இப்படி நம்ம உத்து பார்த்தாக்கா, நம்ம ரியாக்ட் பண்ணாக்கா அந்த தங்க சிலைகள்லாம் வந்து என்ன செய்யணாக்கா உயிர் வந்துடும். அது ஆடும், பாடும், பேசும், பார்க்குறதுக்கு த்ரில்லராக இருக்கும், பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும்னு. அப்போது அந்த தூணில் இருக்கிற சிலைகளும் அந்த அறைக்குள்ளே இருக்கிற தங்க சிலைகளுக்கும் துரியோதனன் பார்த்த உடனே உயிர் வந்துடுச்சு. உயிர் வந்தோடனே அது துரியோதனன் முன்னாடி ஆடி பாடி துரியோதனை சந்தோஷப்படுத்திடுச்சிங்க, துரியோதனனுக்கு நக்கல் பண்ணிச்சிங்க, நையாண்டி பண்ணிச்சிங்க, கிண்டல் பண்ணிச்சிங்கன்ட்டு புராணத்தில் சொல்கிறாங்க. வெல்கம். அப்போது இந்த அழகெல்லாம் பார்க்கும்போது துரியோதனனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறாரு. பார்த்துட்டு வந்துட்டு துரியோதன மனசுல பொறாமை, அடுத்தது வேதனை. திரௌபதி என்னை பார்த்து இப்படி சிரிச்சிட்டாங்களே, நான் வலிக்கு அடிச்சு விழுந்தேன்னு இப்படி சிரிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வேதனை. அடுத்தது ஆச்சரியம். இதெல்லாம் தாங்க முடியல. இதெல்லாம் தாங்க முடியாமல் துரியோதனன் சொல்கிறார், யுதிஷ்டா சரி நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்கிறார். அப்போ யுதிஷ்டன் கேட்குறாரு, ஏன் துரியோதனா நடந்த விஷயத்தை நினச்சி மனசு கவலைப்படுறீங்களா, இதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருக்கேன்னு மறுபடியும் யுதிஷ்டன் வந்து துரியோதனன்ட்ட மன்னிப்பு கேட்குறாராம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் திருப்பி இன்னும் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு துரியோதனன் என்ன பண்ணுறாரு, இந்திரபிரசத்தில் இருக்கிற யுதிஷ்டனத்தில் விடை பெற்று அஸ்தினாபுரத்துக்கு வராரு. ஒரு ரதத்தில் அவர் வந்துகிட்டு இருக்காரு. இந்த காலத்தில் நமக்கு மேர்ஸ் இருக்குது, BMW இருக்குது, காடி இருக்குது இல்லையா, அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ரதம், போருக்கு போனால் ரதத்தில் தான் போவாங்க, வெளியே போனால் ரதத்தில் தான் போவாங்க. ரதத்தை வந்து குதிரைங்க இழுத்துக்கிட்டு போகும். அப்போ அந்த ரதத்தில் ஏறி வந்துகிட்டு இருக்காரு துரியோதனன். துரியோதனன் கூட யார் இருக்கா, சகுனி மாமாவும் கூடயே இருக்கார். எந்த நேரமும் கலகலன்னு பேசிட்டு இருக்கிற துரியோதனன் தடவை பேசவே இல்லையா, பேசாமலே வராராம். அப்போ சகுனி கேட்குறாரு, ஏன் துரியோதனா பேசவே மாட்டிக்கிற, பேசாமலே இருக்கிய, என்ன துரியோதனா ஆச்சு அப்படின்ட்டு. அப்போது சகுனி இந்த அளவுக்கு ஆசையாக கேட்கவும் அவர்கிட்ட பாசமாக இருக்கவும் சகுனி முகத்தை பார்த்த உடனே துரியோதனால தாங்க முடியல, பட்டுன்னு அழுதுட்டாராம். இல்லை, நான் முதல்ல திரௌபதியை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் கல்யாணம் பண்ண முடியல. பாண்டவர்கள் எப்படியோ திரௌபதியை நம்ம மனசை கவர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்பா வந்து இந்திரபிரசன் தூக்கி கொடுத்தாரு, அது காடாக இருந்துச்சு. இப்போ இந்த காடை வந்து அவனுங்க நாடாக மாற்றிட்டானுங்க. உலகமே இப்போ அவங்கக்கிட்ட அடிமையாக வந்துருச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு அவங்ககிட்ட பணம் காசு உலகத்தோடைய சொத்தே அவங்கக்கிட்ட வந்துருச்சு. அழகான மனைவி, பிரம்மாண்டமான நாடு, வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு அழகான மாய சபை. அப்புறம் நான் வலிக்கடிச்சு விழுந்துட்டேன். திரௌபதி என்னையை பார்த்து அப்படி சிரித்தாங்க. திரௌபதி மட்டும் என்னை பார்த்து சிரிக்கலை, அங்கே இருக்கிற எல்லா குவீன், பீமன், அந்த சபையில் இருந்த எல்லாரும் என்னைய பார்த்து அவ்வளோ நக்கல் நையாண்டியாக என்னை பார்த்து சிரித்தாங்க. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் அவமானப்பட்டதே கிடையாது. திருதராசனுக்கு மகனாக பிறந்து இன்ன வரைக்கும் எல்லாரும் என்னை பார்த்து பயந்து ஓடி இருக்காங்க, என்னை பார்த்து ஒளிஞ்சிருக்காங்க. ஒருத்தர் கூட என் முன்னாடி இந்த அளவுக்கு நையாண்டியாக நக்கலாக சிரித்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. இங்கே பாண்டவர்கள் பணக்காரனாக ஆயிட்டாங்க. பாண்டவர்கள் திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டாங்க. மாயா சபைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அழகான ஒரு மாயா சபை. பத்தாவதுக்கு திரௌபதி நக்கலாக நையாண்டியை சிரித்த அந்த சிரிப்பு, இது எல்லாம் துரியோதனுடைய மூளைக்குள்ளே பூந்துக்கிட்டு அப்படியே அவர் போட்டு அப்படியே குழப்பி எடுத்துக்கிட்டு இருந்துச்சான். We shall face them with
மனுஷன் அந்த நேரத்தில் துரியோதனை வந்து செத்து பொழைச்சாராம் இப்படின்னு புராணம் சொல்லுது. அப்போது சகுனி சொல்கிறாரு, நீ கவலைப்படாத துரியோதனா, நீ நினச்சினாக்கா அவங்ககிட்ட போருக்கு போக முடியாது. காரணம் பாண்டவர்கள் முன்ன விட இப்போ பயங்கர பலசாலி ஆயிட்டாங்க, அவங்க தோக்கடிக்கிறது இப்போ யாராலும் முடியாது. ஆனால் ஒரு வழி இருக்குது. என்ன காரணம்? துரியோதனனுக்கு தெரியாது. துரியோதனன் நினச்சிக்கிட்டாரு சகுனி நம்ம நல்லதுக்கு தான் பேசுகிறாருன்னு. சகுனியோட எண்ணம் என்ன? பீஷ்மரையும் கௌரவர்களையும் கவுக்கணும். அப்போ சகுனி எப்பயும் வலையை விரிச்சிட்டாரு. அந்த வலையில் கௌரவர்கள் விழலை. இங்கத்தான் தடவையாக கௌரவர்கள் தலைவனான துரியோதனை சகுனி விரிச்ச வலையில் விழுறாரு. இப்போ சொல்கிறாரு, துரியோதனா நல்லா யோசிச்சு சொல்லு, உனக்கு பாண்டவருடைய சொத்து வேணுமா? துரியோதனை அப்படியே சகுனியை பார்க்குறாரு. ஆமாம் எனக்கு வேணும். அடுத்தது, உனக்கு யுதிஷ்டனுடைய மாயா சபை வேணுமா? அப்படியே பார்க்குறாரு துரியோதனை. ரெண்டாவது கேள்வி, ஆமாம் எனக்கு வேணும். மூணாவது, திரௌபதி நீ ரொம்ப ஆசைப்பட்டிய திரௌபதி உனக்கு வேணுமா அப்படின்ட்டு. அப்போ துரியோதனனை பார்க்குறாரு சகுனியை. ஆமாம் வேணும். மூணாவது ஆன்சர் ரைட்டு. எப்படி? அப்போ சொல்கிறாரு, இங்கே பார். சகுனி சொல்கிற, என் கையில் என்ன இருக்குது? தாயம் இருக்குது. இந்த தாயத்தை வச்சு என்னால் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கவுக்க முடியும். அந்த பலம் என்கிட்ட இருக்குது. யுதிஷ்டன்கிட்ட போர் பலம், படபலம், எல்லா பலமும் இருக்குது. ஆனால் யுதிஷ்டனுக்கு சூது ஆட தெரியாது. இந்த உலகத்திலேயே சூது ஆடத்துல நான் தான் கிங் அப்படின்னு சகுனி சொல்கிறார். அந்த காலகட்டங்களில் இந்த கேம்பிளிங்கில், இந்த சூது ஆடுறதுல சகுனியை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. சூது ஆடுறதுல, கேம்பிளிங்கில் சகுனி தான் த கிங். அப்போ சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, யுதிஷ்டனை கூப்பிடு சூதாடுறதுக்கு. நம்ம சூதாடுவோம். நம்ம சூதாடி நான் யுதிஷ்டனை எல்லாமே டோக்கடிச்சு யுதிஷ்டனுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் மனைவியோடு சேர்த்து அப்படியே கொத்தா எடுத்து உன் கையில் கொடுக்குறேன் துரியோதனா, நீ கவலைப்படாத, இந்த மாமா உனக்கு எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறான் அப்படின்னு சகுனி துரியோதனனுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு. அப்போ சொல்கிறாரு சகுனி, நீ போய் என்ன பண்ணுற, போயிட்டு உன் அப்பா திருதராஷ்டிரன் பேசி சம்மதம் வாங்க கேம்பிளிங் ஆடுறதுக்குன்னு. அப்போ துரியோதனன் என்ன பண்ணுறாரு, திருதராஷ்டிரன் போய் பேசுகிறார். பேசும்போது திருதராஷ்டிரன் பேச முன்னாடி துரியோதன முகம் ரொம்ப வாட்டமாக இருக்குது. அப்போ கேட்குறாரு, ஏன் துரியோதனா ரொம்ப இந்திரபிரசர் போயிட்டு ரொம்ப வேதனையாக இருக்கேன். அப்போ நடந்த விஷயத்தை எல்லாம், அந்த மாயா சபையை பற்றி, ராஜசூயத்தை பற்றி, எல்லாத்த பற்றியும் துரியோதனன் திருதராஷ்டிரன் சொல்கிறாரு. அப்போ என்னப்பா, பாண்டவர்கள் திடீர்னு இந்த அளவுக்கு பலசாலி ஆகிட்டானுங்க, இந்த அளவுக்கு பணக்காரன் ஆகிட்டானுங்க, சொல்ல முடியாத அளவுக்கு காசு பணம் அவன்கிட்ட சேர்ந்துருச்சுப்பா, அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஏன்டா கவலைப்படுற, உன் பக்கம் யார் இருக்கா? பீஷ்மர், துரோணர், கிரீப்பர், கர்ணன், இத்தனை பேர் உன் கூட இருக்காங்க. நீ ஆசைப்பட்டா சொல்லு, நம்ம மறுபடியும் போருக்கு போவோம், உலகத்தையே சுருட்டி உன் காலடியில் கொண்டு போடுறான் அப்படின்ட்டு. அப்போ துரியோதனன் சொல்கிறாரு, அப்பா நம்ம மறுபடியும் போர்க்கே போனாலும் சரி, எல்லா மன்னர்களும் நம்மளுக்கு கப்பை கொடுத்தாலும் யுதிஷ்டனுக்கு இப்போ சேர்ந்துருக்கிற அளவுக்கு யாருக்குமே சேர்ந்தது கிடையாது. இப்போ ராஜசூய வேள்வி நடக்கும்போது நான் பார்த்தேன், யுதிஷ்டன் மில்லியன் கணக்கான குதிரையை, மில்லியன் கணக்கான யானைகளை, மில்லியன் கணக்கான பசுகளை பிராமணர்களுக்கு, ஏழை மக்களுக்கும் யுதிஷ்டன் கிஃப்டாக பரிசாக கொடுத்தாரு. தங்க கட்டிகளை அள்ளி மக்களுக்கு கொடுத்தாரு. 88,000 பிராமணர்களுக்கு துணையாக இருக்கிறதுக்காக வேண்டி 33 பணிப்பெண்கள் கொடுத்தாரு. இப்போ பிராமணர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அந்த பிராமணர்களுக்கு அரண்மனை இருக்குது, அந்த பிராமணர்களுக்கு கோயில் இருக்குது, அவங்க கீழே வேலை செய்கிறதுக்காக வேண்டி ஏகப்பட்ட வேலையாட்களை கொடுத்தாங்க. இப்படி எந்தெந்த கஷ்டப்படுற மக்கள் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் யுதிஷ்டன் அள்ளி கொடுத்தாரு. இந்த அளவுக்கு பலசாலி யுதிஷ்டன் எப்படி வந்தார்? அது மட்டும் இல்லை, திரௌபதி சிரித்த சிரிப்பு என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. திரௌபதி நான் ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் கல்யாணம் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்குது, நான் சூது ஆட போகிறேன், சூது ஆடுறதுக்கான பெர்மிஷன் கொடுங்க அப்படின்ட்டு.
அப்போது திருதராஷ்டிரனும் விதுரரும் சூதாடுறது தப்பு, இது வேண்டாம், இது நம்ம குலத்துக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவோன்னு எத்தனையோ தடவை சொல்கிறாங்க. ஆனால் துரியோதனன் கேட்குற மாதிரி இல்லை. துரியோதனன் பிடிவாதமாக இருக்கார், நான் சூது ஆட போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் திருதராஷ்டிரன் என்ன பண்ணுறாரு, துரியோதனனுக்கு சூது ஆடுறதுக்கான பெர்மிஷனை கொடுக்குறாரு. அப்போ இந்த இடத்துல விதுரர் திருதராஷ்டிரன்ட்ட சொல்கிறாரு, வேண்டாம் துரியோதனா வேண்டாம், பாண்டவர்கள் நியாயமானதை சம்பாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எது சேரணுமோ அது அவங்க சேர்ந்துருச்சு, நீ பார்த்து போராம அடையாத, உனக்கு எல்லாமே இருக்குது, யுதிஷ்டர் இருக்கிற மாதிரி உன்கிட்ட எல்லா செல்வமும் இருக்குது, அதெல்லாம் வச்சுட்டு சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி வேலையை செய்யாதட்டு விதுரர் சொன்னார். ஆனால் துரியோதன் கேட்குற மாதிரி இல்லை. அப்பா கிட்ட கெஞ்சவும் திருதராசன் பெர்மிஷன் கொடுக்குறாரு. என்ன காரணம்னாக்கா, திருதராசனுக்கு துரியோதனா உயிர். துரியோதனன் என்ன கேட்டாலும் திருதராசன் செஞ்சு கொடுத்துருப்பாரு. அப்போ இப்போ சொல்கிறார், கவலையப்படாத விதுரா, நான் பார்த்துக்கிறேன், சும்மா இங்கே ஃபன்னுக்காக வேண்டி கேம்பிளிங் ஆடட்டும், வேறு எந்த பிரச்சனை வந்துடாதுன்ட்டு திருதராசன் என்ன பண்ணுறாரு, இன்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. ஒரு ஸ்பெசிஃபையான ஒரு செம்பர் இந்த சூது ஆடுறதுக்காக வேண்டி கட்டுங்க அப்படின்ட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்திரபிரசத்துக்கு ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க, போயிட்டு யுதிஷ்டரனை சூடு ஆடுறதுக்கு கூப்பிட்டு வா. அப்போது இவங்க எல்லாருமே கௌரவர்களும் பாண்டவர்களும் சூது ஆடுறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. திரௌபதி ரொம்ப சுலபமாக துரியோதனனை பார்த்து சிரிச்சிட்டாங்க, நக்கல் பண்ணிட்டாங்க, நையாண்டி பண்ணிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு திரௌபதி சிரித்த சிரிப்பு, அன்னைக்கு திரௌபதி பண்ண நையாண்டி நக்கல் அவங்கள எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நரசிம்மா மதன்ராஜ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஒரு ஆச்சரியமான ஒரு எக்ஸைட்டிங்கோட வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய், see you again.